அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓர் இடத்தில் வந்திருந்தார்கள். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்கிற வேத வசனத்தின்படி இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் இந்த நாளை இந்த நேரத்தை உமக்கென்று விசேஷித்துக் கொண்டோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி, உம்மை ஆராதிக்கும்படி, உம்முடைய பாதத்தில் உட்காரும்படி நீர் பாராட்டி கொடுத்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக, பேசுவீராக, அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்க இருதயத்தை திறக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த செய்தி ஆக்சுவலாக என்ன தலைப்பு அப்படின்னா, எழுப்புதல் ஏன் தாமதமாகிறது அப்படின்னு சொல்லி. நெடு நாட்களாக எனக்கு தெரிந்தே ஒரு 20 வருஷமாக எழுப்புதலுக்காக நாம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். பல இடங்களில் ஜெபம் பண்ணப்படுகிறது. ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லாருமே இந்த ரிவைவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றை எதிர்பார்க்கிறார். ஒரு சிலர் இனி ஒரு ரிவைவல் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் இப்போ ஒரு எழுப்புதல் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. எழுப்புதல் வரப்போகுதுன்னு சொல்கிறவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்கள ஏமாத்துறாங்க, அப்படி இல்லை எழுப்புதல் வராது அப்படின்னு சொல்லி. எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க சொல்கிறபடி வராமல் இருந்தாலும் நாம் ஆசைப்படுறோம், அப்படி ஒன்று வரணும்னு ஆசைப்படுறோம். சரி, எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இந்த எழுப்புதல் வருமா, ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம அளவில் நாம் ஒரு சின்ன தியானத்தை இன்னைக்கு மாலையில் பண்ணணும் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். பொதுவாக இன்னைக்கு பாடும்போது கூட நம்ம பாட்டெல்லாம் எப்படி பாடுறோம் அப்படின்னா, அப்போஸ்தலர் கால அற்புதங்கள் நடக்கணும், அப்போஸ்தலர் காலத்தில் வந்த மாதிரி எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இந்த எழுப்புதல் என்பது எனக்கு தெரிந்து வேதத்தில் ஒரு எழுப்புதல் இருக்கிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. இது நம்ம இந்த 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளில் பார்த்தது சபை காலத்தினுடைய மிக முக்கியமான எழுப்புதல். இதற்கப்புறம் ஒரு எழுப்புதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் 1906 அசுசா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு எழுப்புதல் வந்தது. அப்போஸ்தல விசுவாச சபையின் மூலமாக, பாஸ்டர் செய்மூர் அவருடைய சபையின் மூலமாக வந்தது. அது ஒரு விதமான ஒரு எழுப்புதல். ஸோ இந்த எழுப்புதல் நடந்திருக்குது, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இந்த எழுப்புதலுக்கு என்ன செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சிக்காம நீங்கள் இன்னும் 20 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்யாது, எழுப்புதல் வராது. எல்லாவற்றுக்குமே கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலாவை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். நான் சொல்லுவேன், கிருபையில் கூட சில காரியங்கள் ஆண்டவர் ஆஸ் பர் ஃபார்முலாவாக வச்சிருக்கிறார். இப்படி இருந்தால் இப்படி நடக்கும் அப்படின்னு வச்சிருப்பார். இப்போ உலகம் எப்படி சுத்துதோ அது ஒரு ஃபார்முலா, அப்படி ஆண்டவர் போட்டு வச்சிருக்கார். அந்த மாதிரி கிருபைக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கிறார். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த எழுப்புதலுக்கும் மிக முக்கியமான சில காரியங்களை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதே மாதிரி ஒரு எழுப்புதல் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதலுடைய தீர்க்க தரிசனம் ஒன்று இருக்குது. பழைய ஏற்பாட்டில் இதை பற்றினதான ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகாய் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி ஒரு சம்பவம் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தை கட்டப்போகிறார். ஆண்டவர் கேட்குறாரு, என் ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அதை கட்டணும்னு சொல்கிறார். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் ஒரு சிலருக்கு எழுப்புதல் கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும், யோர்சாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரனுடைய ஆவியையும், ஜனத்தில் மீதியான எல்லோருடைய ஆவியையும் எழுப்பினார் அப்படின்னு இருக்கு. அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள் அப்படின்னு இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுப்புதல் அப்படின்றது எதற்காக, எழுப்புதல் என்பது எங்க வரணும், எதுல தொடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும், எழுப்புதல் என்பது சபைக்குள்ளிருந்து ஆரம்பித்து வெளியே போகும். இன்னைக்கு கடைசி காலத்தில் எழுப்புதலை தேடுவதற்கு நம்ம வெளியே தேடிட்டு இருக்கிறோம். எல்லாரும் கூடி ஒரு இடத்துல நம்ம ஜெபம் பண்ணா அங்கிருந்து எழுப்புதல் புறப்படுமா அப்படின்னா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், எழுப்புதல் என்பது சபைக்காக. சபையிலிருந்து தான் எழுப்புதல் வெளியே போகும். ஒரு 120 பேர் 1ஆம் அதிகாரம் நம்ம வாசிச்சோம். 120 பேர் அப்போஸ்தலர் நடபடிகளில் கூடி ஜெபிக்கிறாங்க.
2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. அப்ப இந்த 120 பேரை ஒரு சர்ச்சை கர்த்தர் உருவாக்குறார். எழுப்புதல்னா என்ன அப்படின்னு கேட்டா உடனடியாக சொல்றாங்க 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க, 50000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா உலகளாவிய ரட்சிப்பு. இது எழுப்புதலுடைய அடையாளம், எஃபெக்ட். எழுப்புதல் என்ன? அதாவது ஜுரம் அடிச்சா சூடா இருக்கும் உடம்பு. இந்த சூடு ஜுரம் இல்ல, ஜுரத்துக்கான காரணம் உள்ள ஒண்ணு இருக்கு. அதனால அது ஒரு அடையாளம் என்னன்னா இந்த சூடு. இந்த சூட்டை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு கிருமி இருக்கு. அது மாதிரி அதே மாதிரி தான் எழுப்புதலுடைய பேஸ் ஒன்று இருக்கு. அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் நம்ம சொல்லக்கூடிய 5000 பேர் 3000 பேர்லாம். எழுப்புதலுடைய பேஸ் என்ன அப்படின்னா இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஒரு ஜனங்கள் 3000 பேர் 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னு. இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய ஆவிக்குரிய அடையாளம் தான் 2வது சபை, 2வது சர்ச், செருபாபேலுடைய ஆலயம். முதல்ல தாவீது அங்கே வந்து செய்வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, தாவீது சபதரித்து வைத்து சாலமோன் கட்டின தேவாலயம் என்பது நியாயப்பிரமாண ஆலயத்தினுடைய அடையாளம். இப்ப அது இடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்த ஆலயத்தை கர்த்தர் உண்டாக்கணும். இத புறஜாதியார் தேசத்திலிருந்து செருபாபேல் தலைமையில் கர்த்தர் கட்ட வரார். இது எதை பத்தின ஆலயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கட்டப்போற 2வது ஆலயம் சாலமோன் ஆலயத்தினுடைய அதே இடத்துல கட்ட போறாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிச்சுவல் என்னன்னா, இது நம்ம புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு அடையாளமாக அது இருக்கும், ஸ்பிரிச்சுவல் சர்ச். அதைத்தான் ஆண்டவர் நீங்க கொஞ்சம் உட்கார்ந்து அது ஆவிக்குரிய சபையினுடைய ஒரு அடையாளமாக செருபாபேலை வச்சு இப்ப நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியும். சாலமோன் கட்டினதுக்கும் செருபாபேல் கட்டினதுக்கும் என்டையர்லி டிஃபரண்ட், ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனா ஆலயம் என்பது ஒண்ணுதான் அந்த இடத்துல. அதே மாதிரி தான் நியாயப்பிரமாண காலத்தின் ஆலயத்துக்கு பதிலாக இப்ப கிருபையின் பிரமாண ஆலயம், நாம தான் ஆலயம். இந்த ஆலயத்தை கர்த்தர் கட்டுகிறார். இதை கட்டுறதுக்கு முதல்ல என்ன வேணும் அப்படின்னா, அந்த எழுப்புதல் வரணும்னா முதல்ல அந்த செருபாபேலுக்குள்ளேயும் யோசுவாக்குள்ளேயும் தேவன் உண்டாக்கின மனுஷர்கள்லாம் கூடி வந்து அவர்களுடைய ஆவியில ஒரு எழுப்புதல் வரும். அதான் சொல்ற, ஆவியை எழுப்பினார். வசனம் சொல்லுவோம், ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார்னு இருக்கு. நம்ம சொல்றோம் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். இப்ப இதே 120 பேர் 1ஆம் அதிகாரத்திலையும் கூடி ஜெபம் பண்றாங்க. அப்பொழுது அவர்களுக்குள் எழுப்புதல் வரவில்லை. இதே 120 பேர் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க 3 வருஷம். அப்ப அவங்களுக்குள் எழுப்புதல் வரவில்லை. அப்ப எழுப்புதல் என்பது என்ன? வெளியே வர்றதுக்கு முன்னாடி உள்ள வரணும், ஆவியில வரணும். உங்க ஆவியில கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொண்டாடுவார். இன்னைக்கு எழுப்புதல் என்பது ஒரு ஃபேஷன். எழுப்புதல் கூட்டம் என்பது ஒரு ஃபேஷன். அது அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, நிறைய பேர் என்ன டைட்டில் வச்சிருக்கிறாங்களோ அந்த கூட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாம நடத்துவாங்க கூட்டத்தை. அவங்க வச்சிருக்கிற டைட்டிலுக்கும் அவங்க அந்த நடக்கிற அந்த கூட்டத்தில் நடக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த சம்பந்தமும் இருக்காது. அந்த மாதிரி ஒன்று தான் இந்த எழுப்புதல் கூட்டங்கள்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர். எழுப்புதல் கூட்டம் அப்படின்னா முதல்ல எழுப்புதல் எங்க வரணும்? அந்த கூட்டத்தில் பேசும்போது நீங்க பார்த்துருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, இன்னைக்கு 2000 பேர் கூடி வந்திருக்கிறார்கள், கர்த்தர் எழுப்புதலை கட்டளையிட்டு இருக்கிறார். எழுப்புதலை கட்டளையிடுறது எண்ணிக்கையில் இல்லை, எழுப்புதலை கட்டளையிடுகிறது ஆவியில் இருக்கு. உங்க ஆவியில் அந்த எழுப்புதல் வரணும், ஒரு ரிவைவல் உங்களுக்குள்ள வரணும். அந்த ரிவைவல் எதுக்கு வரும்? கர்த்தருடைய விஷன் சர்ச், கர்த்தருடைய விஷனே சபை. இந்த சபையை உருவாக்குவதற்கான, கட்டுவதற்கான, நான் கட்டடத்தை பத்தி பேசல, ஸ்பிரிச்சுவலி சபையை உருவாக்குவதற்குன்னு உங்களுக்குள்ள ஒரு பேர்டன் வரும். அந்த பேர்டனை ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் உண்டாக்குவார். அதற்கு பேர் தான் எழுப்புதல். இன்னைக்கு வரவங்களுக்கெல்லாம் எழுப்புதல் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூட்டம் 5000 பேர், நான் அதை தப்பா சொல்லல, ஆனா அது அல்ல. முதல்ல உங்க ஸ்பிரிட்ல வரணும் எழுப்புதல். தேவனுடைய ஆலயம் கட்டப்படணும். தேவனுடைய ஆலயம் இப்படி கிடக்குது, இடிக்கப்பட்டு கிடக்குது. இந்த 1.5 வருஷமா நீங்க பாக்குறீங்க, சபைகள் மூடப்பட்டிருக்கு. ஆனால் ஆவிக்குரிய சபையாகிய சரீரம், நம்முடைய சரீரம் திறக்கப்பட்டு தான் இருக்கு. இதை காண்டவர் திறந்து தான் வச்சிருக்கிறார். இதை மூட யாராலையுமே முடியாது. கட்டடத்தை வேணா மூடலாம், ஆனால் உங்களை என்னையும், உங்க வாயும் என் வாயும், உங்க ஆவியும் யாவையும் யாரும் என்ன செய்ய முடியாது, மூட முடியாது. நான் சொல்லுவேன், இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்முடைய ஆவியிலே ஒரு எழுப்புதலை உண்டாக்கி கொண்டு இருக்கிறார். எழுப்புதலை உண்டாக்குறாரு. எப்படி உண்டாக்குறாரு? ஸ்பிரிட்ல கர்த்தருடைய ஆலயத்தை பத்தின வைராக்கியம் வரணும். இங்க செருபாபேல்ட்ட கர்த்தர் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க எல்லாரும் நல்லா வீட்டுல குடியிருக்கிறீங்கப்பா, ஏன் ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கு. ஆனா தாவீது சொல்லும்போது சொல்றாரு, நான் மச்சுப்பா இந்த வீட்டுல இருக்கிறேன், கர்த்தர் கூடாரத்தில் இருக்கிறார். அப்ப நல்லா தெரியணும் ஒரு விஷயம், கர்த்தருடைய ஆலயத்தை பத்தின வைராக்கியம் உங்கள் ஆவியில வந்தாதான் எழுப்புதல். கூட்டம் நடத்துவது எழுப்புதல் அல்ல.
ஊர் ஊரா நடத்துவது எழுப்புதல் அல்ல. நீங்க நடத்துறது தப்புன்னு சொல்லல, செபிக்கிறது தப்புன்னு சொல்லல, ஜெபம் பண்ணணும், எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனா எழுப்புதல் என்பது என்ன? உங்க ஸ்பிரிட்ல வரணும். எப்படி வரணும்? சர்ச்சை பத்தின வைராக்கியம் வரணும், சபை எழுப்பப்படணும். திருப்பி சொல்ற சபைனா நான் அப்படின்னா உடனே எழுப்புதல் வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க 1000 சர்ச்சு கட்டணும் ஆண்டவரே, அது எழுப்புதல் கிடையாது. அதை வேணா விஷன்னு வச்சுக்கலாம். நான் 1000 சபை உருவாக்கணும், 10,000 சபை கட்டணும், எங்க ஸ்தாபனத்தின் மூலமாக 5000 சபை வரணும். கர்த்தர் அப்படி ஒரு டார்கெட்டே கிடையாது நமக்கு. கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற பெரிய கிஃப்ட்லயே ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டா டார்கெட் இல்லாத மினிஸ்ட்ரி. நீங்க எந்த கம்பெனிக்கு போனாலும் ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க. எம்என்சி கம்பெனிக்கு போனாலும் ஒரு டார்கெட் இருக்கும், இவ்வளவு அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி ஒரு டார்கெட்டே இல்லை. அதுதான் கர்த்தர் கொடுத்த பெரிய கிஃப்ட். அப்போ உங்களுக்கு எனக்கு கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா ஸ்பிரிட்ல எழுப்புதல் வச்சிருக்கிறாரு. அந்த எழுப்புதலுடைய திட்டம் என்னன்னா கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுதல். ஜனங்கள் ஆவியில கட்டப்படணும். தேவனுடைய மனவாட்டியா ஒவ்வொரு விசுவாசியும் உருவாகணும். கர்த்தருக்கு என்று வைராக்கியமா எழும்பணும். இன்னைக்கு விசுவாசியை உருவாக்குவதை விட்டுவிட்டு விசுவாசியை கூட்டுவது எழுப்புதல் ஆயிப்போச்சு. 5000 விசுவாசியை கூட்டிட்டோம்னா எழுப்புதல், 3000 விசுவாசியை ஒன்னா கூட்டிட்டோம்னா எழுப்புதல். அதல்ல எழுப்புதல். விசுவாசினுடைய ஆவிக்குள்ளே வரணும். அவன் யாருன்னு தெரியணும். நான் தேவனுடைய மனவாட்டி, நான் தேவனுடைய சபை, என் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு என்று எழும்பணும். கர்த்தருக்கு ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷனை நிறைவேற்றத்துக்கு கர்த்தரை எழுப்பி இருக்கிறாரு. தேவன் தன்னுடைய விஷனை செருபாபேலுக்குள்ளும் யோசுவாவுக்குள்ளும் மீந்திருந்த ஜனங்களுக்குள்ளும் ஆவியை எழுப்பினார். ஆவியில வரணும் வைராக்கியம், ஆவியில தெரியணும் நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். இன்னைக்கு கட்டடங்களுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்ததுனால இன்னைக்கு நமக்கு வந்துட்டு மத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் வந்ததுனால ஜனங்களுக்குள்ள எழுப்புதலை நாம் மறந்துட்டோம். இப்போ நம்ம சபையில் 100 பேர் உட்காரலாம்னா 100 பேர் வர வரைக்கும் நமக்கு எழுப்புதல் வராது. 100 பேர் ஃபுல் ஆகி உட்கார இடம் இல்லைன்னு வரும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம் இன்னும் ஆலயம் பெரிதாக்க வேண்டும். இப்ப கட்டடத்தை பத்தி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோமே ஒழிய ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு யோசுவாவை போல, ஒரு செருபாபேலை போல, ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக தேவனுக்கு என்று வைராக்கியமாக எழும்பி நின்று சாட்சிகளாய் நிற்கணுமே, அந்த எண்ணம் வரவே இல்லை பாருங்களேன். அப்படி எப்ப வருதோ அன்னைக்கு அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்த எழுப்புதல் அந்த ஆகாய புஸ்தகத்துல 3 பேருக்கு தான் வருது. செருபாபேலுக்கு வருது, யோசுவாங்கிற ஆசாரியனுக்கும், மூன்றாவதாக கர்த்தர் எழுப்பின மக்களுக்கும் வருது. அவ்வளவுதான். இங்க பாருங்க அது ஒரு 120 பேருக்கு வருது. அவ்வளவுதான். இந்த 120 பேர் மூலமா வந்த எழுப்புதலுடைய ரிசல்ட் தான் 3000 பேர் 5000 பேர். Now we are all concentrating on the result, but now we are not concentrating on the exam. இன்னைக்கு அதான் பிரச்சனை. அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் எழுப்புதல் வரணும். 120 பேருக்குள்ள வரல. 3 வருஷமா இயேசு ட்ரை பண்ணி பார்க்கிறார். அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் எழுப்புதல் எப்ப வருது? அந்த ஆவியானவர் உள்ள வந்து அவனுக்குள்ள, அது வரைக்கும் அவனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? நான் பெரியவனா இருக்கணும். அவனுக்குள்ள எப்படி இருந்துச்சு? அடுத்த பொசிஷனுக்கு நான் வந்துடணும். ஒருத்தனுக்கு எப்படி இருக்கு? நான் ரைட்ல உட்காரணும், நான் லெஃப்ட்ல உட்காரணும், அடுத்து யார் முதல்வரா வருது அப்படின்னு சீஷர்களுக்குள்ள என்ன வருது? எண்ணங்கள் வருது. இதே நிலைமை தான் இன்னைக்கும். தி சேம். நான் சபையில மூப்பரா இருக்கணும், ஏன் சர்ச்சு நல்லா பெருசா வளரணும், ஏன் டினாமினேஷன் பயங்கரமா வளரணும், ஏன் சர்ச்சில் 10,000 பேர் இருக்கணும், ஏன் சர்ச்சில் பெருசா நான் சொந்தமா இடம் வாங்கணும், ஏன் சர்ச்சு அப்படி இருக்கணும். அப்படிதான் இருக்க ஒழிய என் சர்ச்சுக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்னு என்னைக்கு யோசிக்கிறோமோ அன்னைக்கு தான் எழுப்புதல் வரும். அது வரைக்கும் எழுப்புதல் வராது. நீங்க என்ன ஜோமானாலும் வராது. நான் இப்படி சொன்ன உடனே நீங்க சொல்றாங்க நீங்க இப்படி நெகட்டிவா பேசுறீங்க. நெகட்டிவா இல்லைங்க, இதான் ஃபார்முலா. நீங்க பூந்தமல்லி தாண்டி வெள்ளூர் தாண்டி போயிட்டே இருக்கிறீங்க, பெங்களூர் தாண்டி இன்னும் அப்படியே போயிட்டே இருக்கிறீங்க, கர்நாடகாக்குள்ள எங்க போறீங்கன்னு கேட்டா நாங்க திருச்சிக்காக ஊக்கமா போயிட்டு இருக்கிறோம் ஜோம் பண்றதுக்கு. ஐயோ இந்த பக்கம் போனா திருச்சி வராதியான்னு சொன்னா நீ நெகட்டிவா பேசுறேன்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் ஆன் தி ராங் சைடு. உட்கார்ந்து கூட்டத்துல இன்னைக்கு அங்க 3000 பேரை கூட்டி உட்கார வச்சுக்கிட்டு எழுப்புதலுக்கான பிரேயர் பண்றோம். அங்க எத்தனை பேர் இந்த விஷயோட வந்திருக்கான்? முதல்ல அவனுக்கு எழுப்புதல் என்னன்னு தெரியாது. கூப்பிட்ட ஆள் யாருன்னு பாக்குறான். அவன் கூப்பிட்ட ஆள் யாருன்னு பாக்குறான். கூப்பிட்டது பெரிய ஆளா இருந்தா உடனே கிளம்பி வந்துருவான். அண்ணன் கூப்பிட்டுருக்காரு, ஐயா கூப்பிட்டுருக்காரு, அங்க கூப்பிட்டுருக்காங்க, ஸோ நாம கண்டிப்பா போனோம். அவன் எழுப்புதலுக்கு வந்தான், ஆளை பார்த்து வந்தான். அவனை வச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்றவங்களை தப்பா சொல்ல, அவங்க உண்மையா கூட ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா கீழே உட்கார்ந்துருக்க அப்படி வரலையே. அவன் எதுக்கு வந்திருக்கான்? ஆளை பார்க்க வந்திருக்கான். அவரு கூப்பிட்டுருக்காருங்க, நம்ம போவாட்டி தப்பா நினைப்பாரு. இந்த வயலுக்கு எழுப்புதல் என்னன்னே தெரியாது. இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு எப்படி எழுப்புதல் வரும்? நோ சான்ஸ். இந்த பையன் எப்படி வருவான்? இவனுக்கு ஒரு அல்லக்கை 10 பேர் கூட்டிட்டு வருவான்.
அவன் வரும்போதே எப்படி வருவான் பிரேயருக்கு? அவன் ஒரு 10 பேரை கூட்டிட்டு வருவான். வாங்க நம்ம எல்லாம் போய் அண்ணன் பிரேயர் நடத்துறாரு பார்த்துட்டு வந்துருவோம். அங்க போய் பிரேயர்ல உட்காந்துருப்பாங்க 10 பேரும். அவரு ஜோம் பண்ணும்போது இவன் சோத்ராம் 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 சோத்ராம், இவன் எதுக்கு சோத்ராம் பண்றானோட தெரியாது. திடீர்னு ஒரு பிரேயருக்கு ஜெப குறிப்பை கொடுத்து இப்பொழுது அவர்கள் ஜோம் பண்ணுவார்கள் அப்படின்னா இவனுக்கு என்ன ஜோம் குறிப்பு சொன்னார்னு இவனுக்கு தெரியாது பாருங்க. ஏன்னா இவன் கான்சன்ட்ரேஷன்ல எழுப்புதல் இருந்தா தானே இவன் இங்க இருப்பான். இவன் எப்படி திரும்ப ஜோம் பண்ணுவான்? அடுத்து ஐயா சொன்ன ஜெப குறிப்பை ஜோம் பண்றேன். ஐயா அருமையான ஜெப குறிப்பு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னு எனக்கு தெரியாது. கடைசி வரைக்கும் ஐயா சொன்ன ஜெப குறிப்புக்கு நான் ஜோம் பண்ணி முடிக்கிறேன்னு முடிச்சிருவான். அந்த ஜெப குறிப்பை இவன் சொல்லவே மாட்டான், ஏன்னா எனக்கு தெரியாது. இன்னைக்கு அப்படிதான் கூட்டம் பாதி நடக்குது. பாதி இடத்துல எழுப்புதல் கூட்டம் அப்படிதான் இருக்கு. பாவம் ஒரு சிலர்லாம் இந்த விவரம் புரியாம அவங்களும் கணக்கு காட்டுறதுக்கு நடத்துறாங்களா இல்லனா வந்துட்டு உண்மையிலேயே பாரமா நடத்துறாங்கன்னு தெரியாது. இந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு உட்கார வச்சு செலவு வேற பண்றாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணியும் ரிவைவல் வர மாட்டேங்குது. காரணம் என்ன? வந்து உட்காந்துருக்கவங்கள யாரு? ஆவியில எழுப்புதல் இல்லாதவன். இவெல்லாம் ஒன் வே கிடைச்சா நல்லா இருக்குமே எதிர்பார்த்து வரவன். அதனால தான் எழுப்புதல் வராது. நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த ரிவைவல் கூட்டத்தை நீங்க கூட்டணும், பிரேயர் பண்ணணும்னா இந்த பெரிய ஆட்கள் யாரும் நடத்தாம சும்மா வெறுமனே போடணும், எழுப்புதல் ஜெபம் அப்படின்னு போட்டு எவன் வரான்னு பாருங்க, அவன் தான் உண்மையிலே எழுப்புதலுக்கு வந்தவன். ஆளை பார்த்து வராமல அவனால எழுப்புதல் வராது. அந்த கூட்டம் அவனாலேயே எழுப்புதல் கெட்டு போகும். ஏன் எழுப்புதல் அவனால கெட்டு போகும் தெரியுமா? அந்த வசனம் வாசிங்க. இப்ப அப்போஸ்தலர் படிக்கிற 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். எப்படி வந்திருந்தாங்க? ஒருமனப்பட்டு. இந்த ஒருமனம்னா என்ன? ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவர்கள் ஒருமனப்படுகிறார்கள். ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவங்க ஒரு ஒன்னஸோட இருக்கிறாங்கன்னு சொல்றோம். இந்த ஒன்னஸோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஒன்னஸோட இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பூமியில இருவர் ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் என் பிதாவினால் அது ஆகும். அப்ப எந்த விஷயமும் இப்ப ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய விஷயம் நம்ம ஜெபம் பண்ணும்போது நடக்க மாட்டேங்குது. ஏன்? 2 பேர் ஜெபம் பண்ணாலே அங்க ஒருமனம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல உட்கார்ந்திருக்கான். இயேசு கிறிஸ்து இந்த 3.5 வருஷம் இந்த 12 சீஷர்களை அவர் செய்ய வச்சது ஒன்னே ஒண்ணுதான். 12 பேருக்கும் ஒரு விஷனை சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு விஷனை 12 பேரும் ஒன் பாயிண்ட்ல வந்து நிக்கணும். ஒரே விஷன். இந்த ஒரு விஷனுக்கு 12 பேரும் வந்துட்டானா அங்கிருந்து ரிவைவல் ஆரம்பிக்கும். இந்த 3.5 வருஷமும் இயேசுவால இந்த 12 பேர் அந்த இடத்துக்கு கொண்டே வர முடியல. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷன் இருக்கு. each and everybody have their own vision. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் அவங்கவங்க விஷன்ல ஓடிட்டு இருக்காங்க. இவர் என்ன விஷன்ல வந்திருக்கிறாரு? பேதுரு இயேசுநாதருக்கு பின்னாடி எல்லாத்தையும் விட்டுட்டு போனா திருப்பி 100 அத்தனையா திருப்பி தருவாரு. எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அது அவர் விஷன். இப்போ இதை விட கொஞ்சம் ஒருபடி மேலான விஷன் ஒருத்தர்கிட்ட இருக்குது. யாருக்கிட்ட? யோவான்கிட்ட யாக்கோபுகிட்டயும். ஆண்டவரே, நாங்கள் இங்கிருந்து புறப்பட்டு வரும்போது ரைட்டில் லெஃப்டில் உட்கார முடியுமா? நாங்கள் என்ன செய்யலாம்? அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட இருந்து ரெக்கமெண்டேஷனோட கூட்டு வந்திருக்கிறோம். அம்மா ரெக்கமெண்டேஷன். இப்போ அடுத்து யூதாஸுக்கு வேற தாட் இருக்கு. அவனுடைய மைண்ட் செட் வேற. இப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விஷன். இப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு? இல்லப்பா, நான் உங்களை சேர்த்தது வேற ஒரு மிக முக்கியமான வேலைக்கு. ஹெவன் ஒரு ஒர்க் வச்சிருக்கு. இப்போ இந்த செருபாபேலுடைய ஆவியையும் இந்த யோசுவாவின் ஆவியையும் மற்ற சிலர் எல்லாருடைய ஆவியையும் எழுப்பி ஒன் விஷனுக்குள்ள வரணும். எந்த விஷன்? தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதுங்கிற விஷன். அந்த ஒன் விஷனுக்கு அவங்க கொண்டு நிறுத்தணும். அதே மாதிரி தான் இப்பவும் அந்த ஒன் விஷனுக்கு வரணும். ஒரு மனம்னு ஒன்று வரணும். இங்க உட்கார்ந்து இருக்க நம்ம அத்தனை பேரும் ஒன் விஷனுக்குள்ள என்னைக்கு வந்திருக்கிறோம்? ஒன் விஷனுக்குள்ள வந்ததே கிடையாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கு. இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷன் இருக்கிறத நான் தப்பா சொல்லல. அப்படி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணா ரிவைவல் வராது. இப்போ நீங்க நான் சொல்றத மிஸ்டேக் எடுத்துக்கோ, நீங்க தப்பா புரிஞ்சிடக்கூடாது. எப்படி? இப்போ யோசித்து பாருங்க. யோவானுக்கும் பேதுருக்கும் வேற விஷன், அதாவது ஊழியம் வேற இடத்துக்கு போறாங்க. இப்போ அங்க இருக்கிற தோமா புறப்பட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. இப்போ அங்க இருக்கிறவங்க பிரிஞ்சு அப்படியே உலகம் ஃபுல்லா போறாங்க. 120 பேரும் அங்கங்க அவங்கவுங்க சிதறி போறாங்க. ஆனா சிதறி போன அத்தனை பேருக்குள்ளேயும் ஒரே விஷயம் தான் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? இந்த அத்தனை பேரும் ஒரே விஷனோடு கூட புறப்பட்டு போறாங்க. வேற ஊழியம். ஒருத்தர் அப்போஸ்தலரா போறாரு, ஒருத்தர் எவாஞ்சலிஸ்டா போறாரு, இப்போ ஒருத்தர் வந்து பாஸ்டரா போறாரு. இப்போ பவுலும் பர்னபாவும் போதகராவும் தீர்க்கதரிசிகளாகவும் இருந்தார்கள். அப்போலோ வேற மினிஸ்ட்ரி. ஆனா இவங்க அத்தனை பேரும் ஒரு விஷனை கேரி பண்ணிட்டு போறாங்க.
இதுதான் ஒரு மனம். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. இயேசு சொன்ன வசனத்துக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்றது உங்களுக்கு புரியும். பிசாசுடைய ராஜ்யம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது, பிசாசுடைய ராஜ்யம் ஏன் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசாசு கிட்ட ஒரு மனம் இருக்குதாமா. ஆண்டவர் சொல்றாரு, அவன் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அவன் ராஜ்யம் கட்டப்படுவது எப்படி? எப்படி அவன் ஒன்னஸோட இருந்தான்? அவனுக்குள்ள ஒரு ஒன்னஸ் எப்படி இருந்துச்சு? வசனம் சொல்லுது, பிசாசு ஒரு ஒன்னஸோட இருக்கிறானாமா. எந்த பிசாசு? அமெரிக்காவில் இருக்கிற பிசாசும், ஆப்பிரிக்காவில் இருக்கிற பிசாசும், ஆசியாவில் இருக்கிற பிசாசும், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பிசாசு, அத்தனை பிசாசும் ஒன்னஸோட இருக்கு. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? பாபேல் கோபுரத்தில் பிரிச்சு விடுறாரு, மக்களை பிரிச்சு விடுறாரு. மக்களை பிரிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களுக்குள்ள இருந்து மொழி மாறுது, ஆனா விஷன் மாறல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு நான் சொல்ற உதாரணத்தை புரிஞ்சுங்க, ஈஸியா இருக்கும். இப்போ மாடு இருக்கு, எங்க பாபேல்ல மாடு ஒன்று இருக்கு. மாடை கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாரும், பாபேல்ல இருக்கு. பாம்பை கும்பிடுறாங்க பாபேல்ல, மரத்தை கும்பிடுறாங்க. ஏன்னா 17:5 சொல்லுது, எல்லாத்துக்கும் ஆரம்பம் பாபிலோன் தான் இருக்கு. நீங்க பாபிலோனிய இதிகாசங்கள்ல படிச்சீங்கன்னா இந்த வழிபாடுகள்லாம் அங்க இருந்திருக்கு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க பொன் கண்ணுக்குட்டியை வழிபட்டாங்கன்னு இருக்கு, அந்த மாதிரி அங்க இருக்கு. இப்ப கர்த்தர் பாஷையை தாறுமாறாக்குறாரு. இப்ப அங்க இருந்து ஆப்பிரிக்காக்கார ஒருத்தன் போறான், ஆப்பிரிக்கா மொழி. இப்ப அங்க இருந்து தமிழ ஒருத்தன் புறப்படுறான்னு வச்சுக்கோங்க. இப்ப அங்க இருந்து கிரேக்கம் ஒருத்தன் புறப்படுறான், பெர்ஷியன் ஒருத்தன் புறப்படுறான். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மொழியோட போறாங்க. ஆனா எல்லாருக்குள்ளயும் மாட கும்பிடணுங்கிற ஒன் விஷன் இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஆனா இவன் அத மாடுங்கிறான், இங்கிலீஷ்காரன் கவ்வுங்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு விதமா செய்யறாங்க. ஆனா அத்தனை பேர் என்ன செய்யறாங்க? ஒரே வழிபாடு. இதுக்கு பேர் தான் ஒன்னஸ். மொழி மாறும், நிலம் மாறும், வழிபாட்டு முறை கூட மாறும், ஆனால் அவருடைய மைய பொருள் மாறாது, சென்டர் பாயிண்ட் மாறாது. அதற்கு பேர் தான் ஒரு மனம். இப்போ 120 பேர் பிரிஞ்சு உலகம் ஃபுல்லா போறாங்க. சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம். இப்போ பவுல் அத்தனை பட்டணத்துக்கு போறாரு, தோமா இந்தியாவுக்கு போறாரு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போறாங்க. இவரு நம்ம யோவான் துருக்கிக்கு போறாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்கு போறாங்க. பவுல் கிரீக்ல எழுதுறாரு, தோமா தமிழ்ல பேசுறாரு. எல்லாம் இப்படி மாறிட்டாங்க. ஆனா இவங்க அத்தனை பேருக்குள்ளேயும் மையம் என்ன? இயேசு கிறிஸ்துவுக்கென்று சுவிசேஷத்தை, மனவாட்டியை உருவாக்குவது. இதுதான் ஒன்னஸ். இந்த ஒன்னஸ் இன்னைக்கு இருக்கா? இல்ல. அதுதான் இன்னைக்கு பிரச்சனையே. இன்னைக்கு இந்த செருபாபேல் காலத்துல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப இவங்க விஷனே இல்ல பாருங்களேன், எல்லாம் ஒன்னாதான் ஒரு இடத்துல இருக்காங்க. ஆனா அவன் வேலையை, அவன் ராஜ்யத்தை கட்டுறான், அவன் ராஜ்யத்தை கட்டுறான். இப்ப பிசாசு பிரிஞ்சு இருந்தாலும் ஒரே ராஜ்யத்தை கட்டுறான். நாம எல்லாரும் ஒருமனப்பட்டு அவன் ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கிறோம். நான் என்னுடைய வேலை, நான் பெரிய ஆள் ஆகணும், என் பேர் பிரஸ்தாபப்படணும், என்னுடைய ஸ்தாபனம் வளரணும், என் சர்ச்சு பெருசாகணும். இதுல மையம் எங்க போச்சு? சென்டர் பாயிண்ட் எங்க? கிறிஸ்துவனுடைய விஷன் எங்க? இப்போ தோமா அங்க இருந்து புறப்பட்டு எதுக்கு வந்தார் இந்தியாவுக்கு? எப்படியாவது நான் மயிலாப்பூர்ல போய் ஒரு பெரிய சபையை கட்ட வேண்டும் என்று அவர் விரும்பினாரா? இல்ல அவர் அங்கிருந்து நான் திருவிதாங்கூருக்கு போறேன், உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் சர்ச் நான் கட்டணும் அப்படிங்கிற விஷனோட வந்தாரா? இல்ல பவுல் போகும்போது அத்தனை பட்டணத்துக்கு போகும்போதோ அல்லது கொருந்துக்கு போகும்போதோ நான் எப்படியாவது ஒரு ஏக்கர் வாங்கி இங்க ஒரு சபையை கட்டிவிட்டு நான் போவேன்னு முடிவெடுத்தாரா? அவங்களுடைய விஷன் அதுவல்ல. அவங்க விஷன் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை கட்டுவது. அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்கு இதெல்லாம் தேவைப்படும் போது நம்ம இதை செய்யறோம். இதை தப்புன்னு சொல்லல. ஆனா மைய விஷன் வேற. இந்த விஷனை விட்டதுனால இப்ப நம்ம எல்லாம் இதை பிடிச்சுக்கிட்டோம். நம்மளுடைய விஷன் இதுக்கு நேரா திரும்பிருச்சு. இதுக்கு நேரா திரும்பி அதை கட்டணும், இதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும்னு சொல்லும் போது, இப்போ நோவாவை பேழை கட்ட சொல்றான்னு வச்சுக்கோங்க. நோவாவுடைய பேழை கட்டுதல் இம்பார்ட்டன்டா இல்ல ஜனங்களை காப்பாற்றுவது இம்பார்ட்டன்டா? பேழை எதுக்காக? எல்லாத்தையும் காப்பாத்துறது. இப்ப எல்லாத்தையும் காப்பாத்துறது முக்கியமா, பேழை கட்டுறது முக்கியமா? முதல்ல எல்லாத்தையும் காப்பாற்றுற வேலையை செய்யணும். நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அந்த வேலையை செய்வேன். அதுல ஃபெயிலியர் ஆயிடுச்சுனா ஜனங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு பேழை, அந்த பேழையையும் நான் கட்டுவேன்.
அப்ப ஜனங்களை காப்பாத்துறது தான் இம்பார்ட்டன்ட். காப்பாற்றப்படுகிற ஜனங்களுக்கு பேழை தேவை. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு ஆத்ம ஆதாயம், இன்னைக்கு சோல் வின்னிங், அழிந்து போகிற ஆத்மாக்கள் மேல பர்டன் அது இல்ல. இருக்கிற 50 பேருக்கு 5000 பேர் உட்கார்ற மாதிரி சர்ச் வேணும். என்கிட்ட இருக்கிறதே 100 பேர் தானே. நான் உடனே சபையை பத்தி மட்டும் பேசுறேன்னு இல்லை. நீங்க இவங்களே எடுத்துக்கொள்ளுங்க, எவாஞ்சலிஸ்டுகளை எடுத்துக்கொள்ளுங்க, என்ன மாதிரி ஆட்கள் எடுத்துக்கொள்ளுங்க. எங்களுடைய விஷன் என்ன? ஜனங்கள் 5000 பேர் ரட்சிக்கப்படணும், 3000 பேர் ரட்சிக்கப்படணும், இதானே இருக்கணும். இப்ப என் விஷன் என்னவா இருக்கு? ஒவ்வொரு ஏரியாவிலும் எனக்கு ஒரு ஆபீஸ் இருக்கணும், ஒவ்வொரு ஏரியாவிலும் என் மினிஸ்ட்ரிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கணும். அங்க இருக்கிற விசுவாசிங்கிட்ட நாங்க பிரஸ்தாபமாகணும். நாங்க அந்த ஏரியாவில் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடத்தும் போது எல்லாரையும் கூட்டி, அங்க எதுக்கு இருக்கிற விசுவாசியை கூட்டி எவாஞ்சலிஸ்ட் மீட்டிங் நடத்தணும்? நடத்தும் போது எப்படி எழுப்புதல் வரும்? எழுப்புதலுக்கு காரணம் நம்ம என்ன சொல்றோம்? இயேசுவை அறியாத 3000 பேர் இதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி வந்தாங்க. அதான ரிவைவல். இன்னைக்கு நம்ம எங்க மிஸ்டேக் பண்றோம் நான் சொல்றேன். இப்ப நம்முடைய தாட்டே தப்பா இருக்கு. ஒரு எவாஞ்சலிஸ்ட் கூட்டம் நடத்தும் போது 5000 பேர் வராங்க. 5000த்துல 4950 விசுவாசி, ஏதோ ஒரு சர்ச்சை சார்ந்த விசுவாசி. நாம என்ன அந்த மீட்டிங்ல சொல்றோம்? மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட்டார், பாருங்கள் 5000 பேர் வந்திருக்கிறார்கள். இந்த 5000 பேர் வந்தானே, அவன் திருப்பி அவன் சர்ச்சுக்கு போயிடுவானே. ஆனா பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது 3000 பேர் குத்தப்பட்டவர்களாகி சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இருக்கு. இவன் அவன் சர்ச்சுக்கு போல, ஏன்னா இவன் எல்லாமே புது ஆத்மா. இன்னைக்கு அடுத்தவன் சர்ச்சில் இருக்கிற ஆத்மா வச்சு கூட்டத்தை நடத்தி பெரிய கூட்டத்தை காட்டிட்டு எவாஞ்சலிஸ்ட் மார்க் தட்டிக்கிறாங்க. பெரிய எழுப்புதல் கூட்டம் பாருங்கள் 10000 பேர். ஒரே ஒரு விசுவாசி இல்லாம 100% நியூ சோல்ஸ் வச்சு கூட்டம் நடத்த பார்ப்போம். அப்படி இங்க 3000 பேர் ஏற்றுக்கொண்டானா அதற்கு பேர் தான் ரிவைவல். தட் இஸ் ரிவைவல். இன்னைக்கு நம்முடைய அடிப்படையே தப்பு. ரிவைவலுடைய அடிப்படையே தப்பு. நாட் கவுண்டிங், எண்ணிக்கை அல்ல. எனக்குள்ள ஒரு மைய விஷன் இருக்கு. நான் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு வேலை பார்க்கிறேன். அது பாஸ்டரா இருந்தாலும், எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும், ப்ராஃபட்டா இருந்தாலும், அது அப்போஸ்தலா இருந்தாலும், எவாஞ்சலிஸ்டா இருந்தாலும், we are all working for one body. அது சர்ச். அதற்கு நான் வேலை செய்கிறேன். அதுல ரிவைவல் வரணும். நான் ஒரு வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறேன் எவாஞ்சலிஸ்டா. அந்த வேலையை விட்டுட்டு இப்ப இந்த வேலை பார்க்கிறேன். அந்த வேலையில சம்பாதிச்சதை விட இந்த வேலையில அதிகமா சம்பாதிக்கணும்னு பார்க்கிறேன். அந்த வேலையில பிள்ளைக்குட்டியை காப்பாற்றணும், அதே மாதிரி இந்த வேலையிலையும் என் பிள்ளைக்குட்டியை நான் காப்பாற்றணும். அந்த வேலை முடியும் போது என் பிள்ளைக்குட்டிகளுக்கு எதிர்காலத்துக்கு தேவையானதை சேர்த்து வச்சுட்டு நான் சாவேன். அதே மாதிரி இங்க வரும்போதும் என் எதிர்காலத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டு சாவேன்னா என் மூலமாக எழுப்புதல் இல்ல, எழுன்ற வார்த்தைக்கு கூட அர்த்தமே இல்லை, வராது, வேஸ்ட். ஜஸ்ட் ஐ அம் an worker, அவ்வளவுதான். நான் ஒரு வேலைக்காரனாக இருந்துட்டு போக போகிறேன். அதாவது 3 வகையான தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. எப்பவுமே 3 வகையான ஊழியர்கள் இருப்பாங்க. இப்படி வச்சுப்போம். முதல் வகையான ஊழியர் யாருன்னா, ஏசபேல் பந்தியில போய் உட்கார்ந்து சாப்பிடுற தீர்க்கதரிசிகள். இவன் சோரம் போன தீர்க்கதரிசி. இவன் யார் வந்தாலும் கூட போய் உட்காந்துப்பான். எந்த ராணி வந்தாலும் கூட போய் உட்காந்துப்பான். எந்த ராஜாத்தி வந்தாலும், ராஜகுமாரத்தி வந்தாலும், ராஜா வந்தாலும் கூட போய் சேர்ந்துப்பான். அங்க போய் உட்காந்து அவங்க பந்தியில இவன் சாப்பிடுவான். இப்படி டைப்பான ஒரு ஊழியர் லிஸ்ட் இருக்கு. இது யார் வந்தாலும் பொன்னாட போத்திரும், யார் வந்தாலும் பூச்செண்டு கொடுத்துரும், யார் வந்தாலும் போய் ஆதரவு தெரிவிச்சிரும். இப்படி ஒரு குரூப் இருக்கு. ரெண்டாவது இருக்கு, கெபிக்கு 70 பேர், கெபிக்கு 50 பேரா தங்கி இருப்பாங்க, ஒரு 7000 பேர். இவங்க யாருன்னா இந்த ராஜபாலெல்லாம் போய் சேர மாட்டாங்க. ஆனா இவங்க தனியா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 பேராலுமே எழுப்புதல் வராது பாருங்களேன். இந்த 2 பேராலுமே எழுப்புதல் வராது. ஏன்னா இந்த கெபிக்குள்ள தங்கி இருக்கிறாங்களா அவங்க யாருன்னா, நான் உண்டு என் வேலை உண்டு, நமக்கு எதுங்க இந்த பிரச்சனை, நம்ம ஏன் இந்த மாதிரிலாம் பேசி தெரியணும், நம்ம ஏன் இந்த எழுப்புதல் ரிவைவல் சபை ஒழுங்காரு ஏன் இப்படிதான் சொல்றோம்? ஏதாவது 3/4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுமா, ஏதோ ஒரு ஆஃபரிங்க கொடுத்தாங்களா வாங்கி வயல போட்டோமா, கதை முடிச்சு. ஏதோ ஒரு ஊழியம் பண்ணமா, ஒரு காணிக்கை வந்துச்சா முடிஞ்சு. குடும்பத்தை பார்த்தோமா, நடத்தணுமா, பிள்ளைக்குட்டியை பார்த்தோமா, பேர பிள்ளைகளை பார்த்தோமா, நீடித்த ஆயுசோட செத்தமான இருக்கணும். இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்தால ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு ஆண்டவரால பிரயோஜனம். கெபிக்கு 50 பேரை மறைஞ்சிருப்பாங்க. நாங்களும் இருக்கோம். ஓகே, we are also அட்டெண்டன்ஸ் போட்டலாம். நீங்க ஒரு ஊழியக்காரங்க கூட்டம் வச்சீங்கன்னா ஒரு அட்டெண்டன்ஸ் விழுந்துரும், 50 100 அட்டெண்டன்ஸ் விழும். இது யாருன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு நார்மல் லிஸ்ட். நம்ம காலியா இருக்க கூடாது, சேரை நிரப்புறதுக்கு இந்த மாதிரி கெபிக்கு 50 பேரா இருப்பாங்க. ஒரே ஒரு எலியா மட்டும் தனியா இருப்பான். இது 3வது லிஸ்ட். இது எல்லா காலத்திலையும் இருக்கும். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி எல்லா காலத்திலும், எசேக்கியேல் காலத்தில் எடுத்தீங்கனாலும் ஒரு குரூப் சர்ச் தேவாலயத்துக்குள்ள உட்கார்ந்து அருவருப்பானது செய்கிற ஒரு குரூப் இருக்கும்.
அதே நேரத்தில் தேசத்துக்காக பெருமூச்சு விட்டு அழுகிற ஒரு குரூப்பும் இருக்கும், அது மறைஞ்சிருக்கும். ஆனால் ஒரு எசேக்கியேல் இருப்பான். இந்த எசேக்கியேல் வழியாக தான் அங்கே ரிவைவல் வரும், இந்த எலியா வழியாக தான் ரிவைவல் வரும். அப்போ அந்த ரிவைவல் வரணும்னா இவன் யாரா இருக்கணும்? நான் உண்டு, என் வேலை உண்டு, வந்தோம், மினிஸ்ட்ரி பண்ணோம், குடும்பத்தை பார்த்தோம். இவன் ஹார்ம்லெஸ், இவனால பிரச்சனை கிடையாது, ஆனால் இவனால எழுப்புதலும் வராது. இவர் என்ன சொல்லுவாங்க, அந்த ஏரியாவில் ஒரு ஊழியக்காரர் இருக்காருங்க, நல்ல மனுஷன், இருக்கிற இடமே தெரியாது, அவர் வார்டு இருப்பார், அவர்கிட்ட ஒரு 50-100 பேர் வராங்க, அவர் மேலே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. ஓகே ரைட் ஃபைன், அவர் கெபியில் இருக்கிறவர், நோ இஷ்யூஸ் இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், தப்பு கிடையாது, நான் அதை குற்றமாக சொல்லலை. ஆனால் ரிவைவல் வரணும். இன்னைக்கு என்ன பேச்சு? ரிவைவல் வரணும். ரிவைவல் வரணும்னா நீ எலியாவா இருந்தால் மட்டும்தான் ரிவைவல் வரும். நீ அந்த ஏரியாவில் எசேக்கியேலா இருந்தால் தான் ரிவைவல் வரும். நீ அந்த ஏரியாவில் குறிப்பிட்ட பவுலா இருந்தால் தான் ரிவைவல் வரும், இல்லைன்னா வராது. அப்ப நீ ரிவைவலா இருக்கணும், நீ உன் மூலம் ரிவைவல் வரணும், எலியாவா இருக்கணும்னா உன் விஷன் எதை நோக்கியும் இருக்காது. நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற மனுஷனா இருப்ப, கர்த்தருடைய விஷனை சுமந்துக்கிட்டு போறவனா இருப்ப. உனக்கு உன் குடும்பத்தை பத்தியோ, உன்னுடைய எதிர்காலத்தை பத்தியோ, உன் பிள்ளைகளை பத்தியோ, பேர பிள்ளைகளை பத்தியோ, இல்ல என்னுடைய ஊழியம் பெருசாகணும் பற்றி எதை பத்தி உனக்கு ஐடியாவே இருக்காது. ஒரே ஐடியா, நான் கர்த்தருடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு போகிறேன். என்னை சுத்தி எல்லாம் ஆனா கரெக்டா நடக்கும். அப்ப குடும்பத்தை கவனிக்க கூடாதா? அது பாட்டு தானா நடக்கும், கவனிக்கப்படும். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவ்வளவுதான், அது பாட்டு தானா நடக்கும். என்ன அதனால குடும்பம் நடுத்தருக்கு வராது, அது எப்படி வரும்? ஏங்க, ரிவைவலுக்கே காரணம் இல்லாம ஏதோ தன் குடும்பத்துக்காக ஊழியம் பண்ணி தன் குடும்பத்தை காப்பாற்றுறவன் குடும்பத்தையே கர்த்தர் காப்பாற்றுறாருன்னா, அவர் விஷனை சுமந்து கொண்டு போற உன் குடும்பத்தை எப்படி ஒரு நடுத்தரில் விட்டுருவாரு? நான் சொல்றது புரியுதா? ஏங்க, அதை விட பெரிய கொடுமை, ஏதோ பேருக்கு ஊழியக்காரனா இருந்துட்டு ஊழியமே பண்ணாம வெறும் நம்பர் போட வச்சுக்கிட்டு, நேம் போட வச்சுக்கிட்டு அலையறவன் குடும்பத்தையே கர்த்தர் காப்பாத்துறாரு. வசனம் சொல்லுது, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் பெய்யும் மழையை பெய்ய வைக்கிற ஆண்டவர். தீமைக்காரனுக்கே மழையை கொடுத்து துன்மார்க்கன் கூட சாவக்கூடாதுன்னு, துன்மார்க்கன் மரணம் எனக்கு பிரியமோன்னு கேட்டு அவனையே காப்பாற்றணும்னு நினைக்கிற ஒரு ஆண்டவர், ரிவைவலுக்காக உன்னையே இழக்க நீ தயாராகிறனா உன் குடும்பத்தை விட்டுருவாரா? கர்த்தர் அப்படியே கைவிட்ட போறாரு? ஒரு கவர்மெண்ட்டுக்காக, ஒரு நாட்டுக்காக தன் ஜீவனை பணைய வைக்கிற ஒரு ராணுவ வீரன், அவன் செத்து போனானா, அவன் நாட்டுக்காக செத்து போனா, அவனுடைய சரீரத்தை சகல மரியாதையோடு கூட அடக்கம் பண்ணி அவன் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து செஞ்சு அவனுடைய சந்ததிக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்த்து செய்யறாங்க. ஒரு உலக அரசாங்கமே இவ்வளவு தன் நாட்டை காப்பாற்றுறவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குமானால், பரலோக ராஜ்யத்திற்கு என்று ஜீவனை கொடுக்கிற உனக்கும் எனக்கும் கர்த்தர் எப்படி கைவிட்டுருவாரு? அது எப்படி விடுவாரு? ஏன் ரிவைவல் வரல? நீ கெபில இருக்கிற ஊழியக்காரனாவே இருக்கிற, இன்னும் ஏன் ரிவைவல் வரல? நீ இன்னும் பெருமூச்சு விட்டு அழுதுகிட்டு எங்கேயோ வரும், யாராவது ஒருத்தர் மூலமா ரிவைவல் வரும், வரும், கண்டிப்பாக யாராவது மூலமா வரும். கர்த்தர் எவனையோ எடுத்து பயன்படுத்துவார். அந்த எவனோ ஏன் நீ நானுமா இருக்கக்கூடாது? எல்லாரும் மார்ட்டின் லூத்தருக்கு தான் வெயிட் பண்ணுமா? ஏன் நீ நானும் மார்ட்டின் லூத்தர் ஏன் ஆகக்கூடாது? ஏன் ஆண்டவர்கிட்ட போய் நம்ம காத்திருக்க கூடாது? பல நேரங்களில் நீ இப்படி யோசிச்சால், இப்படி யோசிக்கவாது நீ ஆரம்பிக்கணுமே. அதுதான் விஷன். நான் என் தேவனுடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு போக போகிறேன், எனக்கு வேற தரிசனமே கிடையாது. அப்படி ஒரு தாட் உனக்கு வந்துருச்சுன்னா உன் மூலமாக ரிவைவல் ஆரம்பிக்கும். ஆபிரகாமும் லோத்துவும் விஷனோடு கூட வருகிறார்கள், கானானுக்கு போற விஷனோட. ரெண்டு பேரும் ஒரு விஷனோட இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருந்தாங்க. ஆனா லோத்தோட விஷன் கானான் அல்ல, லோத்தோட விஷன் நல்லா வாழ்றது. நான் நல்லா வாழணும், செழிப்பா. அது கானான்ல இருந்தாலும் ஓகே தான், சோதோம்ல இருந்தாலும் ஓகே தான் சொல்லும் போது அவனுடைய பிரயாணம் சோதோமுக்கு நிறைய திரும்பிருச்சு. ஆனால் ஆபிரகாம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பிரயாணத்தை தொடங்கல. கர்த்தர் என்னை கானானுக்கு போக சொன்னார், ஆகவே நான் கானானுக்கு போகிறேன். இதுதான் அந்த பிரயாணத்தில் ரெண்டு பேருக்கு உள்ள டிஃபரன்ஸ். இதுதான் ஊழியத்திலையும் டிஃபரன்ஸ், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் டிஃபரன்ஸ். எல்லாம் ஒன்னா தான் புறப்பட்டோம். நீ விஷனுக்காக டிராவல் பண்றியா இல்ல உனக்காக டிராவல் பண்றியாங்கிறதா இங்க மேட்டர். நீ விஷனுக்காக டிராவல் பண்ணினா கானானுக்கு போவே, நீ உனக்காக டிராவல் பண்ணினா சோதோமுக்கு போவே. ஆசீர்வாதமா இருப்ப சோதோம்ல, ஆனால் அதனோட முடிவு அகோரமாக இருக்கும். நீ கானானுக்கு போவ. ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அவன் சோதோமுக்கு போகும்போது எப்படி இருந்துச்சான், லோத்து போகும்போது அது தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும் ஏதனை போல இருக்குதாமா. ஆனா கானானுக்குள்ள போன ஆபிரகாம் ஃபர்ஸ்ட் என்ன வாங்கினார் தெரியுமா? கல்ற தான் வாங்கினார். மக்பேலா என்னும் குகையில் என்ன வாங்குறாரு? கல்ற வாங்குறாரு. இப்போ அந்த நேரத்தில்
ரெண்டு பேரையும் ஒருத்தர் மீட் பண்ணாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அந்த நேரத்தில் மீட் பண்ண என்ன சொல்லுவாங்க? நான் ஆபிரகாம் கடைசியில் கானானுக்கு வந்து கல்றதா வாங்கினியா, நான் சோதோமில் வீடு வாங்கிட்டேன். ஆனால் ஆபிரகாமின் கல்லறை இன்னைய வரைக்கும் இருக்கும். வாங்கினது கல்லறையா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கும். சோதோம் அழிந்து போகும். அதுதான் ஊழியத்தில் ரெண்டு பாதை. நீ எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தேவனுடைய விஷனை எடுத்துக்கிட்டு நீ டிராவல் பண்ணினா உன்னுடைய முடிவு கானானாக இருக்கும். நீ உனக்காக டிராவல் பண்ணினா உன்னுடைய முடிவு சோதமாக இருக்கும். இப்போ எழுப்புதல் ஏன் வரல? இந்த 120 பேருக்குள்ளையும் ஒரு மனம் இருந்துச்சு, ஒன் விஷன். நாங்கள் உலகம் முழுக்க போவோம். இது யாருக்கிட்ட இருந்துச்சுன்னா பிசாசு கிட்ட இருந்துச்சு. ஆதியாகமம் 11 அவன் வேர்ல்டு வைடு புறப்பட்டாங்க, ஆனா ஒரு விஷனோட புறப்பட்டாங்க. இப்போ அதே விஷன் இவங்க புறப்படுறாங்க. 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய மக்கள் புறப்படுறாங்க. 120 பேர் ஒரு விஷனோட புறப்படுறாங்க. ஸ்பிரிட்ல ஒரு எழுப்புதல், ரெண்டாவது ஒன் விஷன். கடைசியாய் ஒரு காரியம் நான் அதை சொல்லிட்டு நான் ஜெபம் முடிக்க விரும்புகிறேன். இந்த எழுப்புதலுக்கு எது காரணமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள், 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 12 முதல் 14 வசனம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். எல்லாரும் கரெக்ட், பெர்ஃபெக்ட், ஒரு மனதோடு கூட அங்க வந்து இருக்கிறாங்க. எங்க இருந்தாலும் ஒரு மனம் தான். அவங்க சாலமோன் மண்டபத்தில் இருந்தாலும் ஒரு மனம், மேல் வீட்டறையில் இருந்தாலும் ஒரு மனம், சிதறி உலகம் எங்கும் போனாலும் ஒரு மனம். அந்த ஒரு மனம்னா என்னன்னா ஒன் விஷன். அந்த ஒன் விஷன்ல எந்த மாற்றமும் இல்லை. அதாவது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணுங்கிற ஒரே விஷன். இப்ப அடுத்து 13வது வசனம். மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு கூட சேர துணியவில்லை, ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். இப்ப ரிவைவல் பக்கவா நடக்குது. பக்கவா ஜனங்கள் அதிகமா வராங்க. ஆனா வசனம் சொல்லுது 13ல மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு கூட சேர. யார் இந்த மற்றவர்கள்? வசனம் சொல்லுது ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள், ஜனங்கள் அதிகமாய் கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். எல்லாம் உண்மைதான். அதுக்கு முன்னாடி ஒரு லைன் வருது, மற்றவர்கள் ஒருவரும் அவர்களோடு கூட சேர. யார் இந்த மற்றவர்கள் அப்படின்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து அந்த 12ஆம் 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த மற்றவர்கள் பத்தி இருக்கு. யார் மற்றவர்கள்? சாம்பிள். அந்த மற்றவர்களுக்கு ஒரு சாம்பிள் யாருன்னா 2 பேர். ஒன்று அனனியாவும் இன்னொன்று அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும். இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். எல்லாரும் எல்லாத்தையும் வித்து மொத்தமா பாத்துல வைக்கும் போது இவங்க ஒரு பங்கை வச்சுக்கிட்டாங்க. இவங்களை இவ்வளவு தான் கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. அங்க லிமிட்டே கிடையாது, எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், பாதி வச்சுக்கலாம், பாதி கொடுத்துக்கலாம். அவங்க என்ன பொருத்தனை பண்றாங்களோ அதான். அதான் பேதுரு சொல்றாரு, அது விற்கிறதுக்கு முன்னாடி அது உன்னுடைய தானே, நீ எவ்வளவு வேணுமோ அதை வித்துட்டு என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாமே. எல்லாம் சொல்றாரு, ஓகே ரைட் ஃபைன். இப்ப பிரச்சனை அது இல்லை. ஜனங்கள் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள், மற்றவர்கள் சேரவில்லை. இந்த 2 டிஃபரன்ஸ் தான். யாரு அப்படின்னா இந்த பொருளாசக்காரன், எதிர்கால பயம் உள்ளவன், இந்த விஷன் இல்லாதவன், இந்த ஒன்னஸ். இவன் விஷன் என்ன? ஹெவன்லி கிங்டம். உலகம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும். உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. இதான் காடோடைய மிஷன். அதுக்கு தான் இயேசு வந்தார். அது பிசாசு கிட்ட இருந்துச்சு. அதை வாங்கி பிதா கிட்ட ஒப்படைக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். அப்ப இயேசு சொல்றாரு, திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்சேன். சாவறதுக்கு முன்னாடி, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. சோ ஒரு பாட்டா ஜெயித்து கொண்டாண்டார். கடைசியார் சிலுவையில் பரிகடிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். சிலுவையில் அதையும் ஜெயிச்சு பிதா கிட்ட கொண்டு போய் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டார். எல்லாம் உட்கார்ந்தாச்சு. இப்போ உம்முடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை பூமியில கொண்டாடணும். இயேசு சொல்றாரு, உலகத்தின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. அப்ப உலகத்தின் ராஜாக்களுக்கு எல்லாம் யார் அதிபதி? இயேசு கிறிஸ்து. உலகத்தை ஜெயிச்சிட்டார். இப்ப இயேசு வந்து ராஜாவாயிட்டார். இப்ப வேர்ல்டுக்கு, இப்ப இந்த பூமிக்கு அவர் தான் கிங். இப்ப அவருடைய கிங்டமை நாம உலகம் ஃபுல்லா கொண்டு போய் எல்லாத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தணும். இதுதான் விஷன். அவருடைய மிஷனை நம்ம விஷனா சுமந்துக்கிட்டு போகணும். இதுதான் தரிசனம், டோட்டல் வேர்ல்ட். இதுல நான் என்ன செய்யறேன்னா, இந்த பூமியை அவருக்கு நான் கொண்டு போய் ஸ்பிரிச்சுவலி ஒப்படைக்கிறதுக்கு பதிலா எனக்கு ஆதாயம் பண்ண பார்க்கிறேன். நான் இங்க எப்படியாவது ஸ்டெபிலைஸ் ஆயிரணும், நான் எப்படியாவது இங்க ஒரு வீடு கட்டி வாசலை கட்டி எப்படியாவது செட்டில் ஆகி தலைமுறையா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். இப்ப என் விஷன் மாறிடுச்சு. புரியுதா நான் சொல்றது? இதுதான் இன்னைக்கு உள்ளதான
சபையினுடைய நிலைமை. அப்படி இருக்கும்போது கவனிங்க, இந்த விஷனோட 120 பேர் புறப்படும் போது அதுல ஒருத்த வந்து எப்படி ஜாயின் பண்றானா, இந்த விஷனையும் நான் இருக்கிறேன், இந்த விஷன்லயும் இருந்துக்கிறேன், பிசாசோட விஷன்லயும் நான் இருந்துக்கிறேன். என்னது, இங்கேயும் கொஞ்சம் வச்சுக்கிறேன், பரலோகத்துக்கு போற கூட்டத்திலையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடக்க முடியாது. இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய் இருக்கிறான். ஒன்று கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரிடத்தில் வாங்கள், பாகால் தெய்வமானால் பாகால் இடத்துல போங்கள். ஒன்று கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு வேலை செய்வதற்கு உண்மையும் உத்தமமாய் வாருங்கள். இல்லையா, அங்க நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே உலகம் இருக்கிறது. நீங்கள் உலகத்திலே போய் அங்கே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க வந்துகிட்டு நான் உலகத்தை வெறுத்தேன், நான் உலகத்தை நேசிக்கவில்லை, உலகம் இல்லை, நான் ஆவிக்குரியவன், சிலுவையில் என்னை நானே அறைந்திருக்கிறேன் சொல்லிட்டு நீ என்ன செய்யற? பாபிலோன் ஜனங்க கோபுரம் கட்டின மாதிரி நீ கட்டிக்கிட்டு இருக்கிற. அன்னைக்கு எகிப்தியர்கள் என்னென்ன செஞ்சாங்களோ அதையும் நீ செஞ்சிட்டு இருக்கிற. கானானியர்கள் செய்ததையும் செய்யற. இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த விஷனோட இதுக்குள்ள நீ இருக்க முடியாது. இவர்கள் தான் மற்றவர்கள். இந்த மற்றவர்கள் இந்த விஷனோட இன்னைக்கு நான் சொல்லல, நான் சொல்றது அன்னைக்கு எழுப்புதல் வந்த காலத்துல அவன் வந்து கிட்ட வரத்துக்கு பயப்படுறான். அப்போஸ்தலன்கிட்ட மறைச்சு இருதயத்துல ஒரு பார்ட்டை மறைச்சுக்கிட்டு ஒரு கபடத்தோடையோ வஞ்சகத்தோடையோ செயல்லாம் படல. அப்போஸ்தலன் பக்கத்துல வரத்துக்கு யோசிக்கிறான். ஏன்? நீ அப்படி ஒரு எண்ணத்தோட வந்தினா செத்தேன்னு அர்த்தம். ஏன்? எனக்குள்ள இருக்கிற எழுப்புதலின் வல்லமை உன்னை கொன்று போடும். எப்படி சொல்றீங்க? அனனியா சபீரால் வந்து நிற்கும் போது அவங்க பையில பாக்கெட்ல பணம் இருந்துச்சாலும் நமக்கு தெரியாது. அவன் கேட்டது, வித்தது இவ்வளவுதானா? ஆம், இல்லை. ஒன் வேர்ட் ஆன்சர். ஆமாங்க, கதை முடிஞ்சு. ஒத்துக்கிட்டு இருந்தா பழச்சிருப்பான், கதை முடிஞ்சு. பொய் சொன்ன உடனே பரிசுத்தாவிக்கு விரோதமா சொல்றேன்ட்டு அப்படி ஒரு பவர் வெளிப்படுது. அந்த பவர் வெளிப்பட்டதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அதுதான் ரிவைவல் பவர். அந்த பவர் வெளிப்படுறதுக்கு என்ன காரணம்னா அதான் ரிவைவல் பவர். அந்த ரிவைவல் பவர் வெளிப்படுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 பங்க வச்சு வித்துட்டு 1 வச்சுக்கிட்டு 9 இவங்கிட்ட கொடுத்துட்டான், பேதுருகிட்ட, அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துட்டான். 1 வச்சுக்கிட்டவன்ட்ட உண்மை இல்லை, 9 வச்சுக்கிட்டவன்ட்ட உண்மை இருக்கு. நான் சொல்ல புரியுதா? அப்ப 1 வச்சுக்கிட்டு போய் சொன்ன உடனே 9 வச்சிருக்கிறவன் இவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் ஒரு பங்குல உண்மை இல்ல, இவன் 9 பங்குலையும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். இவன் 9ல ஒரு பங்கு உண்மை இல்லாமல் இருந்திருந்தால் கூட இவனால் அந்த நியாய தீர்ப்பை கொடுத்திருக்க முடியாது, அப்போஸ்தலர் கொடுக்க முடியாது. ஏன்? இவன் ஒரு பங்குல தப்புனா நீ ஒரு பங்குல தப்பு தான்டா. நீ எப்படி பேசுவன்னு பிசாசு பக்கத்துல நின்னு கேட்பான். ஏன்னா அப்போஸ்தலர் பக்கத்துல பிசாசு கூட டிராவல் பண்ணிட்டே இருக்கான் எல்லா இடத்துக்கும். அவன் சொல்றான், உன்னையும் அறிவேன், இயேசுவையும் அறிவேன். பவுல் சொல்ற, இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், உன்னையும் தெரியும்ன்றான். நிர்வாணமா ஓட விட்டுருவான். அவனையே அந்த ஓட்ட விடுறானா அப்போஸ்தலன் எப்படி ஓட விடுவான் அவன்? அப்ப அப்போஸ்தலன் உட்கார்ந்து இருக்கும் போது 9 பங்கு கையில வச்சிருக்கிறவன் கிட்ட ஒரு உண்மை இருக்கு, ஒரு பங்கு வச்சங்கிட்டவன்ட்ட உண்மை இல்ல. அப்ப அந்த 9 பங்கு வச்சிருக்கிறவன் ஒரு பங்கு உள்ளவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறான். அதுதான் ரிவைவல் பவர். ஜனங்கள் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஏன்? இவன் தான்டா உண்மை உள்ளவன். இன்னைக்கு நிலைமை என்ன? 9 அவன் வச்சுக்கிறான். ஆமா தானே? விசுவாசி எத்தனை வச்சுக்குது? 9 வச்சுக்கிறாங்க. எத்தனை கொடுக்குறாங்க? 1 கொடுக்குறாங்க. ஆனா 1 வாங்குறவன் நியாய தீர்ப்பு கொடுக்க முடியுதா? இன்னைக்கு 1 வாங்குறவனை 9 வச்சுக்கிட்டு 9 வச்சிருக்கிறவன் 1 வாங்குறவனை கிரிட்டிசைஸ் பண்றான். இல்ல, இந்த 1 வாங்குறவனை அவன் என்ன பண்றான்? கிரிட்டிசைஸ் பண்றான், கிண்டல் பண்றான், தைரியமா பேசுறான். இவர் இப்படி தாங்கிறான், இவரை பத்தி தெரியுங்கிறான். ஆனா நியாய தீர்ப்பு ஏன் வெளிப்படல? வராம போறதுக்கு என்ன காரணம்? பவுல் உற்று பார்த்து நீதிக்கு பகைஞன் என்ன குருடனா மாறிடணும். நியாயமா அடுத்த நிமிஷம் என்ன ஆகணும்? குருடன் ஆகணும். இன்னைக்கு இல்லையே, அவன் நம்மளை உத்து பார்க்கறான். ஒரு பங்கை கொடுத்துட்டு அவன் என்ன பண்றான்? உத்து பார்க்கறான். இவன் பயப்படுறான். என்ன அவன் நம்மளையே உத்து பார்க்கறான்? இப்ப அவனை பார்க்கறதுக்கு இவன் யோசிக்கிறான், ஏன் நம்மளையே பார்க்கறான்? நம்மகிட்ட எதுவும் பிரச்சனை இருக்குதோ? நியாயமா 9 வச்சுக்கிட்டு 1 கொடுக்குறான்ல, இந்த 1 வாங்குறோம்ல, நம்ம கிட்ட கொடுக்கும் போது அவன் பயந்துகிட்டு கொடுக்கணும், கிட்ட வர பயப்படணும். இப்படிலாம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா போன ஜெனரேஷன் வரைக்கும் நடந்திருக்கு.
நமக்கு முன்னாடி உள்ள எத்தனையோ பரிசுத்தவான்கள் அப்படித்தான் இப்போ வாழ்ந்துருக்கிறாங்க. சில பரிசுத்தவான்களை சந்திக்க போறதுக்கு ஜனங்க பயப்படுவாங்க, ரூம்ல போய் பார்க்கறதுக்கு பயப்படுவாங்க. அவங்க ஒண்ணுமே பேச மாட்டாங்க, அவங்க சோத்திரம் மட்டும் தான் ரூம்ல உட்காந்துருப்பாங்க. போற விசுவாசி இப்படி நிமிர்ந்து என்ன அப்படின்னா போதும், ஒண்ணும் இல்லைன்னு வெளியே வந்துடும். ஏன்? அவனுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியினுடைய மகிமை, அந்த வல்லமை, அதுதான் ரிவைவலுக்கு காரணம். அந்த ஊழியக்காரனை விட்டு விசுவாசி போவாது, அந்த சபைக்கு தானா கூட்டம் வரும். அப்படிப்பட்ட எவாஞ்சலிஸ்டோட மீட்டிங்க்கு தானாய் கூட்டம் வரும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி இடத்தில் தானாய் ஜனங்கள் தேடி வருவார்கள். அப்படிப்பட்ட அப்போஸ்தலத்தில் ஜனங்கள் அதிகமாய் சேர்க்கப்படுவார்கள். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு படாத பாடு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம கூட்டத்தை சேர்க்கிறதுக்கு என்ன பாடு போட்டு அப்படியே போஸ்டர் அடிச்சு ஒட்டி மீடியால ஆட கொடுத்து எல்லாம் பண்ணாலும் 25 தேர மாட்டேங்குது. நம்ம சபையிலே 2000 இருந்தாலும் 25 தான் உட்காந்து பார்க்குது, பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு போஸ்டரும் கிடையாது, அப்போஸ்தலர்களுக்கு போஸ்டரும் கிடையாது. ஆனால் பவுல் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் அங்கே வந்தார்கள். இயேசுவை தேடி சிரியாவிலிருந்தும் யோர்தானிலிருந்தும் யோர்தானுக்கு அப்புறத்திலிருந்தும் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். நோ போஸ்டர், நோ மீடியா, நோ வாட்ஸ்அப், நோ ஃபேஸ்புக், ஒன்றும் கிடையாது. ஆனால் ஜனங்க வருவாங்க. ஏன்? இவங்க விஷனை கேரி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விஷனுக்கு இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தார்கள். இவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தபோது அதனுடைய ரிசல்ட்டாக ஜனங்கள் தேடி வந்தார்கள். இன்னைக்கு நாங்கள் ஜனங்களை தேடும் போது இங்கே உண்மை இல்லை. உண்மை இல்லாத போது ஜனங்கள் வரமாட்டார்கள். இந்த உண்மைன்னு ஒன்று இருக்குதே, இந்த உண்மை தன்மைன்னு ஒன்று இருக்க, உனக்கு கொடுக்குற பணத்துக்கு, உனக்கு கொடுக்குற நேரத்திற்கு, உனக்கு கொடுக்குற ஊழியத்திற்கு, உன்னை நம்பி கொடுத்துருக்கிற குடும்பத்திற்கு நீ எவ்வளவு உண்மையா இருக்கிறியோ, இந்த உண்மை ஒரு வெளிச்சம் மாதிரி. இந்த வெளிச்சத்துக்கு விட்டில் பூச்சிகள் மாதிரி ஆத்மாக்கள் நிற்கும். அந்த வெளிச்சத்துக்கு அது தானா வரும். நீ இங்க கரெக்ட் பண்ணாம அங்க கரெக்ட் பண்ண முடியாது. நீ என்ன பண்ற? இத கரெக்ட் பண்ணாமையே எனக்கு கூட்டம் வரணும்னு நீ ஸ்பெண்டிங் லாட். ஒண்ணுமே நீ செய்ய வேணாம். நீ தேவ சமூகத்தில் உட்காரு, நீ கர்த்தருக்கு முன்பாக உண்மையாயிரு, வாங்குறதுல உண்மையாயிரு பாப்போம். நீ 1 வாங்கினாலும் 9 வாங்கினாலும் அதுக்கு உண்மையாயிரு பாப்போம். உன்னை தேடி ஜனங்கள் வருவார்கள். ரிவைவல் தானா நடக்கும்யா. நீ ஒண்ணுமே செய்ய வேணாம். 3000 பேர் வருவான், அதுலயும் ஃபில்டர் பண்ணி வருவான். கெட்டவன், மோசமானவன், ஏமாத்துறவன், இவெல்லாம் வரவே மாட்டான், உன் பக்கமே வர மாட்டான். நீ ஃபில்டரே பண்ண வேணாம். நம்ம என்ன சொல்றோம்? இதுல எவன் நல்லவன் கெட்டவனே தெரியலீங்க. நல்லா இருக்கிறாங்க, திடீர்னு நமக்கு விரோதமா எழும்பி பேசிடுறாங்க, சபையை பிரிச்சுக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி ஒருத்தன் வரவே மாட்டான் உன் சபைக்கு. ஏன்? நீ உன் வெளிச்சத்துக்கு அவன் உட்காரத்துக்கு பயப்படுவான். உன் மீட்டிங் அவன் வரவே மாட்டான், கிட்டே வர மாட்டான். அதுக்கு என்ன காரணம் வேணா சொல்லிட்டு போவான், அது வேற விஷயம். ஆனா வரமாட்டான் உங்ககிட்ட. ஏன்? மற்றவர்கள் அவர்களோடு கூட சேர துணியவில்லை. கிட்ட போனா செத்துருவோங்கிற பயம் இருக்கணும். பவுல் கிட்ட போனா குருடாயிருவோங்கிற பயம் இருக்கணும். இயேசு கிட்ட போனா பின்னோக்கி விழுவோங்கிற பயம் இருக்கணும். இந்த பயம்தான் பரிசுத்த பயம். நம்முடைய உண்மைக்கு தக்கதான பயம் அவர்களுக்கு இருக்கும். அது இருக்கணும். அது வந்துருச்சுன்னா ரிவைவல் தானா வரும். ரிவைவல் ஏன் வரணும், எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஆவியில எழுப்புதல் வரணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உன்னுடைய விஷன் கரெக்டா இருக்கணும். நீ எதுக்காக ரிவைவல் வரணும்? நான் தேவனுடைய தரிசனத்தை சுமந்து கொண்டு போகிறேன், என் தரிசனம் அல்ல. இப்போ நெகேமியா அலங்கம் கட்டுறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறாரு. அவன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறத கட்டு. ஆனா இதை கட்டுறவனுக்கு தெரியணும், இந்த அலங்கம் எனக்காக கட்டல, ஒரு ஓவரால் விஷன் இருக்கு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் கரெக்டா செஞ்சு முடிச்சா ஒரு ஓவரால் விஷன் இருக்கு. என்ன விஷன்? அலங்கம் கட்டி முடிக்கப்படும். அதேதான், வெரி சிம்பிள். எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நான் உண்மையா கரெக்டா செஞ்சு முடிச்சா ஓவரால் விஷன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிடும். நான் என்ன பண்றேன்? நெகேமியா அலங்கத்தை கட்ட சொல்றாரு, முதல்ல வீட்டை கட்டிடுவோம். நான் என்ன பண்றேன்? என் வீடு இருக்கு, நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டுறதுக்கு ராஜா கிட்ட இருந்து காசு வாங்கிட்டு வந்திருக்காப்ல. ஸோ இந்த அலங்கம் கட்டுறதுக்கு செங்கல்லாம் வாங்கி போட்டிருக்காப்ல. 10,000 செங்கல் இருக்கு, 2,000 எடுத்து நம்ம வீட்டை கட்டு. இப்போ நெகேமியா கிட்ட போய் 8,000 தான் இருக்கு. இல்லையே, 10,000 ஈஸியா கட்டலாமே, கட்ட முடியாது. இப்போ என்ன பண்ணணும்? குடும்ப ஆண்டவரை இன்னும் ஒரு 2,000 கொடுங்க. அவர் 2,000 கொடுத்தோம், ஒரு 1,000 எடுத்து நம்ம கட்டுறது.
திருப்பி போய் இன்னொரு 1000 கொடுங்க ஆண்டவரே. நெகேமியா கேட்பான், டேய் நான் கொடுத்ததுக்கு நீ அழகா அலங்கத்தை மட்டும் கட்டியிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அலங்கத்தை கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணிட்ட? அலங்கத்தையும் கட்டிக்கிட்டு உனக்கும் கொஞ்சம் கட்டிக்கிட்ட சைட்ல. இப்போ அலங்கமும் கட்டி முடிக்கல, உனக்கும் ஃபில்பிட்மெண்ட் ஆகல. நான் சொல்றது இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியும் தெரியாது. இதுதான் இன்னைக்கு நடக்கிற மிகப்பெரிய மிஸ்டேக். அலங்கம் கட்ட சொன்னா அலங்கம் கட்டுங்க, அந்த விஷன்ல ஓடுங்க. அந்த அலங்கத்துக்குள்ளே உனக்கு ஒரு வீடை கட்ட கர்த்தர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த அலங்கத்துக்குள்ளே உனக்கு ஒரு பாதுகாப்பை கர்த்தர் உண்டாக்குவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அலங்கத்தை கட்ட சொல்றது கர்த்தருக்காகவா? அது உனக்காக எனக்காக தான் கர்த்தர் கட்ட சொல்லிட்டு இருக்கிறார். நீ கட்டி முடி, அதில் கர்த்தர் உனக்கு ஒரு பங்கை வைத்திருப்பார். நீ கட்டும் போதே உனக்கு ஒரு பங்கை தேடாது. எழுப்புதலுக்கு தடை இந்த எண்ணம் தான். கடைசியா உனக்கு கொடுக்கப்பட்டதில் நீ உண்மை உள்ளவனாயிரு. எவ்வளவு கொடுத்தாலும் சரி, 1 கொடுத்தாலும் உண்மையாரு, 9 கொடுத்தாலும் உண்மையாரு. அப்படி நீ உண்மையா இருந்தினா அதிகமாய் ஜனங்கள் உன்னிடத்துல தானாய் வந்து சேர்வார்கள். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போறோம், எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நாம் எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, எழுப்புதலுக்கு நான் தடையா இருக்கக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் எழுப்புதலுக்கு நம்ம தான் தடை, கர்த்தர் தடையே கிடையாது. கர்த்தர் எழுப்புதலுக்கு என்னையாவது வேணான்னு சொல்லுவாரா? சொல்லுங்க. இல்ல எழுப்புதெல்லாம் ஒன்றும் வேணாம், திரளான ஜனங்கள் ஒன்றும் வர வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் சொல்லுவாரா? கர்த்தர் அப்படி சொல்லவே மாட்டார். காட் வந்து ரிவைவலுக்கு எப்பவுமே ஆதரவு தான். ஆனா காட் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அந்த எழுப்புதல் சட்டத்திட்டத்தோட இருக்கணும். சிலமம் பண்ணாலும் சட்டத்திட்டத்தோட பண்ணணும். சரியான ஆள் மூலமா ரிவைவல் வரணும். அதான் கர்த்தர் விரும்புறார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே எழுப்புதலுக்கு நான் தடையா இருக்கக்கூடாது. எழுப்புதலுக்கு என் மூலமா எந்த தடையும் வந்துடக்கூடாது. நான் ஒரு தேமாவாக இருந்து பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிடக்கூடாது. நான் ஒரு கேயாசியாய் மாறிடக்கூடாது. நான் ஒரு யூதாஸ் காரியோத்தாக மாறிவிடக்கூடாது. எனக்கென்று வச்சிருக்கிற விஷன்ல நான் முடிவு பரியந்தம் ஓடி முடிக்கணும். எனக்கென்று நியமிக்கப்பட்டதை முடிவு பரியந்தம் நான் செஞ்சு முடிக்கணும். ஆண்டவரே, நான் அந்த முடிவு பரியந்தம் உண்மை உள்ளவனா ஓடி முடிக்கும் போது எனக்குரிய பலனை நீங்க கட்டளை இடிப்பீங்க. எங்களுடைய பலன் இந்த பூமியில் அல்ல, எங்களுடைய பலன் பரலோக ராஜ்யத்தில். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, எங்க எல்லாரையும் இந்த கனமான ஊழியத்திற்கு உண்மை உள்ளவர் என்று கருதி ஒரு விஷன் கொடுத்து தான்ப்பா கொண்டு வந்தீங்க. நாங்கள் அந்த விஷனோட தான் தொடங்கணும். ஆனா எங்களில் அநேகர் லோத்துவை போல நடுவில் சோதோமிலே எங்களுடைய வீடுகளை கட்ட நாங்கள் புறப்பட்டு போய்விட்டார். நாங்களோ வென்றால் முடிவு பரியந்தம் நாங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்களுக்கு கானானிலே கல்லறை காத்திருக்கலாம். ஆனால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், கைவேலை அல்லாத ஒரு நகரத்தை, அஸ்திவாரம் இல்லாத ஒரு நகரத்தை, பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் சோதோமிலே வீடு கட்டி வாழ்வதை விட கானானிலே கல்லறைக்குள் இருப்பதை விரும்புகிறோம். காரணம், எங்களுடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது. அதை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். ஆண்டவரே, உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தை திறந்து நாங்கள் எழுப்புதலுக்கு காரணமான ஒரு மக்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதியும். இதை நடத்துகிற ஊழியர்களை, ஸ்தாபனத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. மகிமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.